மேலை நாடுகளில் உள்ளது போல நம்மளுடைய தமிழ்நாட்டில் அல்லது தமிழ்நாட்டில் பரவாயில்லை, குறிப்பாக இந்தியாவில் பெண்களுடைய உரிமைகளை தானாக பெற்ற வரலாறு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்களும் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்களை எல்லாம் செய்து நம்மளை கை தூக்கி விட்டதனுடைய அடையாளமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம். பெண்கள் எல்லாம், பெண்களை மட்டும் கிடையாது, இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அனைவரும் தான். நான் சொல்றேன், ஆண் பெண் இருவருமே இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் நமக்கான அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. வேர்களை தேடி நாம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வேர்களை தெரியாதனால தான் இன்னைக்கு சொல்றது மாதிரி வீட்டில் ஐசியூவில் பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது வேர்களை தெளிந்து கொள்ளாதனால் வரக்கூடிய விளைவு தான். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், பெண்களின் கைகளில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடு. கரண்டியையும் வச்சுக்கிட்டு புத்தகத்தையும் வச்சு கையாள முடியாதுன்றதுதான் உண்மை. அடுப்படி என்பது பெண்களுக்கானது அல்ல, பொதுவானது. உண்பது உடுப்பது எல்லாமே பொதுவானது. அது எப்படி ஒரு சாராருக்கு மட்டும் எப்படி போகும்? சரி, இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம்னு வச்சுக்கோமே, பெண்களே சேர்ந்து பெண்களே கொண்டாடி பெண்களே போகக்கூடிய ஒரு யூனிஃபார்மா சாரி எடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கோலம் போட்டு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? யாருக்கானது இந்த நிகழ்வுகள்? இதை யார் கேட்க வேண்டும்? குறிப்பாக பெண்கள் தினத்தில் ஆண்களை அமர வைத்துத்தான் விழாக்கள் நடத்த வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா எங்க ஒரு நம்ம போராட்டத்தை நோக்கி மூட்டான்ற ஒரு ஆசிரியர் கூட்டமைப்பு நம்ம போராட்டம் பண்றோம். யாரை நோக்கி போராட்டம் பண்றோம்? அரசாங்கத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய சலுகைகளை நோக்கி போராட்டம் பண்றோம். அப்ப எங்களுக்கான சலுகைகள் என்ன வேணும், அல்லது எங்களுக்கான உரிமைகள் என்ன இருக்கிறது, எங்களை நீங்கள் ஏன் இந்த உரிமைகளை பறித்து கொண்டீர்கள் என்று யாரை பார்த்து கேட்கிறோம்? அரசாங்கத்தை பார்த்து தான் கேட்கிறோம். அதுபோல பெண்கள் யாருனால சஃபர் பண்றாங்க, யாருனால அழுத்தப்படுகிறார்களோ அவர்களை நோக்கி பேச வேண்டிய கட்டாயம்தான். அவர்கள் இதை காது கொடுத்து கேட்டால்தான் கரண்டியை பிடுங்குவார்கள். அவர்கள் எடுத்து தோசையை ஊற்றுவார்கள். சூடாக 2 தோசையை தன்னுடைய இணையருக்கு கொடுப்பார்கள்.